வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சசிகலாவின் அதிரடியான திடீர் முடிவு, அதிமுக கட்சியில் மிகப்பெரிய திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்த நிலையில் இனி பொறுத்து கொள்ள முடியாது என்று அதிமுக ஒன்று சேர வேண்டும் என அறிக்கையை விடுத்துள்ளார் ஜெயலலிதாவின் தோழியாக விளங்கக்கூடிய வி.கே. சசிகலா அவர்கள். இந்த நிலையில் கோபங்களை மறந்து அதிமுகவினர் மீண்டும் ஒன்றிணைவது அவசியம் என போஸ்டர் ஒட்டியதோடு வீடியோவையும் வெளியிட்டுள்ளார்கள். அதில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த ஜே.சி.சி. பிரபாகரன் அவர்கள் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்துள்ள நிலையில் சில தொகுதிகளில் டெபாசிட் போய் பல தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு இதன் காரணமாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் முளைத்துள்ளது என்றே கூறியிருக்கிறார். தமிழகத்தில் புதுவையில் மொத்தம் இருக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இருக்கும் 40 தொகுதிகளிலும் 38 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை வகித்திருக்கிறது. பெரிய அளவில் திமுக கூட்டணிக்கு நெருக்கடி அளிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக பலத்த பின்னடைவை சந்தித்து இருக்கிறது. ஒரு தொகுதியில் கூட அந்த கட்சி முன்னிலை பெற முடியவில்லை. அதே நேரத்தில் பாஜக பெரிய அளவில் இந்த தேர்தலில் அதிகம் செல்லுகிறார்கள் என்று கூறினாலும் கூட, குறிப்பாக தமிழகம் புதுவையில் 10 தொகுதிகளில் அந்த கட்சி வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு 2ஆம் இடத்தையே பிடித்திருக்கின்றனர். இதனையடுத்து அதிமுக தலைமைக்கு வந்த பிறகு சந்தித்து அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை சந்தித்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சில பிரச்சனைகளும் உழைக்கிறது. காரணமாக டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் தங்கள் தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் அவர்கள் இருந்தால் மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம் என்ற குரல்கள் எழுந்துள்ள நிலையில் இதனையடுத்து சசிகலாவும் அறிக்கையை அதிமுகவுக்கு மீண்டும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என்றே நாம் கூறலாம். இன்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அம்மா அவர்களால் கஷ்டப்படும் வளர்க்கப்பட்டு இயக்கம்தான் வளர்ச்சியில் தனது தன்னலமற்ற பங்கு அடங்கியிருப்பதால் இந்த இயக்கம் எந்த நாளும் தோல்வியை அடையக்கூடாது என ஒரே எண்ணத்தில்தான் நான் எத்தனை காலமாக பொறுமையாகவும் பொறுத்து கொண்டு இருந்தேன். ஆனால் கட்சியை ஒன்றிணைக்க பெரும் முயற்சிகள் மேற்கொண்டேன். ஒரு சிலரின் தனிப்பட்ட சொந்த வெறுப்புகளால் இயக்கம் அழிவதை இனி என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது எனவும் கூறியிருந்தார். மேலும் இதுவரை இயக்கம் இல்லையென்றால் கண்டிதர வகையில் 7 இடங்களில் டெபாசிட்டின் தொகையை இழந்து இருப்பது மிகப்பெரிய வேதனையை அளித்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதற்காக இரு பெரு தலைவர்களும் இந்த இயக்கத்தின் முன்னேற்றத்திற்காக தங்கள் இறுதி மூச்சு உள்ளவரை அயராது பாடுபட்டுள்ளார்கள் எனவும், இது அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம், இதனை என்னால் சகித்து கொள்ளவே முடியாது எனவும் சசிகலா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் கட்சியின் நலன் கருதி, தமிழக மக்களின் நலன் கருதியும் ஒற்றுமையோடு இணைந்து பணியாற்ற அனைவரும் வர வேண்டும் என்றும், உங்கள் அனைவரையும் ஜெயலலிதா இல்லம் அன்புடன் வரவேற்கிறது என கூறியிருந்தார். சசிகலாவின் அறிக்கையில் நியாயமானதுதான் என சிலர் தற்பொழுதே சமூக வலைதளங்களில் பேசி வருகின்றனர். ஏற்கனவே ஓபிஎஸ், டிடிவி தினகரன் கைகோர்த்திருக்கும் நிலையில் சசிகலாவும் பேசியுள்ளது அதிமுகவினரிடையே பேச்சும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர வேண்டும் என்ற கோரிக்கைக்கு குரல் எழுந்துள்ளது. இந்த நிலையில் சசிகலாவின் குரலுக்கு வலு சேர்க்கும் விதமாக அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த ஜே.சி.டி. பிரபாகரன் சென்னையில் போஸ்டர் ஒட்டியுள்ளார். அதில் 1000 ஆண்டுகள் காலம் ஆனாலும் அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்றும், சூளுரை எம்ஜிஆர் மற்றும் 100 ஆண்டுகள் காலம் அதிமுக ஆட்சியை நீடிக்க வேண்டும் என விரும்பிய ஜெயலலிதா இரு பெரும் தலைவர்களின் லட்சிய முழுக்கத்தை நிறைவேற்றுவோம் என்று அனைவரும் பிரிந்து கிடப்பதா
கோபங்களை மறந்து கருத்து வேறுபாடுகளை கலைத்து இயக்கத்தை காப்பதே லட்சியம் என ஒன்றுபட வேண்டும் என்று தருணம் இது. ஒருங்கிணைப்போம் ஒன்றிணைவோம் என குறிவெடுத்து கூறுவது. மேலும் இதே கருத்திலேயே வலியுறுத்துகிறேன் என்று வீடியோவாகவும் அதனை வெளியிட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஆகையால் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்று திரள்வார்களா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்து பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.